ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கிறிஸ்மஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் கோலம் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ரங்கோலி தான் இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சாண்டா கிளாஸ் வந்து வரைகிறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ட்ராயிங் புக்கில் வந்து சாண்டா கிளாஸ் வந்து பிக்சர் வந்துருக்கு. அதை தான் இன்றைக்கி நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி ரங்கோலி பவுடர் ஆட் பண்ணி கலர் பண்ணி அழகாக ஒரு ரங்கோலி முடிச்சு வந்து மேக் பண்ண போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணுங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சாக்பீஸில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனை வரைஞ்சிட்டு அப்புறம் வந்து கலர் வந்து பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. உடனே நம்ம கோலம் மாவில் போடும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வர ஆரம்பிக்கும். நம்ம அழிச்சு போட்டோம்னா அந்த பேஸும் ரொம்ப பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு நீங்கள் ரங்கோலியோ இல்லை கோலம் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இதுமாரி செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம அழகாக வாசலில் கோலம் வந்து போடுவோம். அந்தமாதிரி டைமில் வந்து ஃபஸ்ட்டு சாக்பீஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கோலம் மாவு வச்சு நல்லா கலரிங் பண்ணி கோலம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். நான் எப்பயுமே இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறது. நம்ம கோலம் மாவில் போட்டுட்டு திரும்பி நம்ம கலர் பண்ணும்போது திரும்பி கோலம் மாவு வந்து திரும்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கலர் போடு வந்து இந்த கோலம் மாவில் பட்டு திரும்பி நம்ம இந்த லைன் வந்து டார்க்காக நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக போயிடும். நீங்கள் வந்து சாக் பீஸில் வரைஞ்சிட்டு கலர் பவுடரெல்லாம் போட்டுட்டு கலரிங் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட லுக் வந்து நீங்கள் ஒயிட் கலர் பவுடர் எழுந்திரிச்சு லுக் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ரங்கோலிட்ட பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலரிங் வந்து பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கோலம் வந்து இது வரைக்கும் மேக் பண்ணதே கிடையாது. எனக்கு ஆனால் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் அழகாக வந்து வரைஞ்சி வாசல் வெளியே அழகாக டெக்கரேட் பண்ணணும் கோலத்தை அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து இப்போ மழை வர மாதிரி இருக்கிறதுனால போடுறதுக்கும் பயமாக இருக்குது. மழை வந்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது அழிஞ்சு போயிடும் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் மாதிரி நம்ம கையில் ஜஸ்ட் அதை வந்து அழிச்சிட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் பார்க்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. உண்மையிலே சாண்டா கிளாஸ் மாதிரி தான் இருக்கான்னு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோடய ட்ராயிங்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வெளியிலலாம் போடும்போது நம்ம நல்லா பெருசாக வந்து அழகாக வந்து போடலாம். நான் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கோலமாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ரங்கோலியாக வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மேக் பண்ணுற வீடியோ நான் வந்து போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இது லுக் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா ட்ரா பண்ண வரும்னா நீங்கள் அந்த ட்ராயிங் வச்சு நீங்கள் அழகழகாக கோலங்கள் வந்து நீங்கள் வீட்டு வாசலில் வந்து போடலாம். நம்ம புள்ளிக்கு தான் போடணும், ரங்கோலி தான் போடணும்லாம் கிடையாது. என்கிட்ட சாண்டா கிளாஸ் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணேன். ஆனால் இந்த ஃபோனில் மொபைலில் பார்த்துக்கிட்டே திரும்பி நம்ம வந்து வீடியோவும் எடுக்க வந்து சிரமமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த ட்ராயிங் புக் இருக்கவே நான் இதை வச்சு நல்லா ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதை நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளார் லுக்கில் வந்து போடலான்னு வந்து பார்த்தேன். பட் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சின்னதாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அதில் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒரு போர்டு சாண்டா கிளாஸ் இருக்கிற மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். கேப் அண்ட் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் நான் வந்து ஹோம் மேடாக வந்து ரங்கோலி பவுடர் வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பெருசாக வந்து போடலான்றப்போ ஸ்பேஸ் வந்து பார்த்தல. இதே வெளியே தான் ரொம்ப நல்ல ஒரு பெரிய ரங்கோலியாவை தான் மேக் பண்ணியிருப்பேன். நான் வந்து ரெட் கலர் வந்து ஃபுல்லாக வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். இதில் அவுட்லைன்லாம் கலையாமல் கலரிங் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நல்லா கலரிங் வந்து பண்ணிடுச்சு. என்ன ஒன்றுனா இது வந்து வெளியில் வீட்டுக்கு வாசல் போட்டு ரொம்பவே அழகாக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தி கை அண்ட் ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்கின் கலர் வந்து ஆட் பண்ணுறேன்.
இந்த ஸ்கின் கலருமே ஹோம்மேடாக நான் வந்து பண்ணது தான். சந்தனத்தை நல்லா தூள் தூளாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கோல மாவில் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா அதுக்கு வரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். நான் வந்து சும்மா ஜென்ரல் நார்மலாக டெய்லி கோலத்துக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே இது அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது லுக்கு. ஃபோனில் பார்க்கவே இப்படி தெரியுது, ஆனால் நேரில் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஐப்ரோ எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்புக்கு கையாண்ட கேப் வந்து விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கோலமாவு வந்து போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோலம்லாம் கூட ஏதோ ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது இந்த கோலம் வந்து போடுறப்ப. சின்ன வயசுல நிறைய வந்து கோலம் காம்படிஷனில் நிறைய வந்து சேர்ந்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் டைம்லலாம் பானைலாம் வந்துச்சு எல்லாம் வந்து கலரிங்கெல்லாம் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அவ்வளோ வந்து நார்மலாக சின்ன குழந்தை தான் போடுவோம். சரி நம்ம இந்த சாண்டா கிளாஸ் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக வந்து வந்துருச்சு. கண்டிப்பாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் போடுற கோலத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு பெரிய கோலமாக போடணும்னு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோஸுக்கு நான் வந்து செம்மண் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஒரு பிங்க் கலரில் வந்து கோலமாகவும் அதில் ஆட் பண்ணி ஒரு லுக்கு வந்து கொடுத்துக்கிறேன் நோஸ்க்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிப்ஸுக்காக ரெட் கலர் எதாவது என்கிட்ட இருக்குது. அதனால் கொஞ்சமாக வந்து அது கூட ஒயிட் கோலம் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லைட் பிங்க் கலர் வந்து கிடைச்சது. அதை வந்து நான் வந்து மவுத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இருக்கிற கலரை வச்சு நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலத்துக்காக ஸ்பெஷலாக நான் வந்து 1 வீக்காகவே இதுக்கு என்னென்ன கலர் தேவை அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பிளாக் கலர் கோலமாக வந்து வச்சு இந்த அவுட்லைனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சாக்ஸை ட்ரா பண்ணதை வந்து பிளாக் கோலமாக வச்சு நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தோம்னா இது ஒரு லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் இது வந்து பிளாக் கலர் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். பிளாக் கலரும் ஸ்கின் கலரும் நான் எப்படி வந்து ஓன வீட்டில் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அடுப்பு கறியும் கோலமாகவும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் வேணுறதுக்காக அடுப்புக்கறி நிறைய பவுட்ரு பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப பவுடராக வந்து இருக்குது. வீட்டில் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஆனால் நல்லா டார்க்காக தெரியணுன்றதுக்காகவே நான் வந்து நல்லா டார்க்காக வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கலரிங் வந்து அவுட்லைன் கொடுக்க தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த அவுட்லைன்லாம் கொடுத்த பிறகு நம்ம அங்கே கொஞ்சம் வந்து எங்கெங்கே இந்த பிளாக் வந்து கொஞ்சம் கலர்ன மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அந்த கலர் இப்போ ரெட் கலரில் கேப்பில் ரெட் கலரில் கொஞ்சம் பிளாக் அதிகமாக நாங்கள் செதற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் கொடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கட்டமாக ஒரு ஷேப்பில் வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து வச்சுருக்கேன் ரங்கோலி வந்து போடுறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேனாவோட மனம் இருக்கும் பார்த்தீங்களா, ரீஃபில் மனம் எழுதுறதுக்கு பிடிக்க இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி இந்த பாட்டிலை வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எழுதுறதுக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக ரங்கோலிக்காக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்து அதையும் எழுதியாச்சு. எழுதிட்டு கையிலேயே வந்து நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி நான் வந்து எழுதுகிற மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாட்டில் வச்சு நம்ம நிறைய விதமான ரங்கோலிஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். எனக்கு வந்து இவ்வளோலாம் நம்ம இந்த மாதிரிலாம் ரங்கோலி போட முடியுமான்றதே எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிது. அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து இந்த கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.